அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று முஸ்லிம்களாகிய எங்களுடைய திக்ருக்கும் முனாஃபிகீன்கள் செய்யக்கூடிய திக்ருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முனாஃபிகீன்களுடைய திக்ர் வேறுபட்டது, முஸ்லிம்களாகிய நாங்கள் செய்யக்கூடிய திக்ர் வேறுபட்டது. முஸ்லிம்களாகிய நாங்கள் செய்கின்ற திக்ரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, முஸ்லிம்கள் திக்ர் செய்வார்கள் எப்படி தெரியுமா? திக்ரன் கஸீரா, திக்ரன் கஸீரா வذாக்கிரீன அல்லாஹ கஸீரா. அதிகமாக திக்ர் செய்வார்கள். வாய் நுனியில திக்ர் இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, உன்னுடைய வாய், உன்னுடைய நாவு எப்போதுமே திக்ரை கொண்டே ஈரமாகிக் கொண்டே இருக்கட்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகமாக திக்ருடைய நாவுகளாக, திக்ருடைய வாயில்களாக எமது வாய்களும் நாவுகளும் இருக்க வேண்டும். இதனைத்தான் முஸ்லிம்களுடைய திக்ர் என்பார்கள். முனாஃபிகீன்கள் செய்யக்கூடிய திக்ர் எப்படி தெரியுமா? முனாஃபிகீன்கள் திக்ரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, கானூ லா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் திக்ர் செய்வார்கள் எப்படி தெரியுமா? இல்லா கலீலா, கொஞ்சமாகத்தான் திக்ர் செய்வார்கள். அவருடைய வாயில நிறைய அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க மாட்டாது. ஏதோ மற்றவங்கள் பார்ப்பதற்காக வேண்டியும், தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்காக வேண்டியும் முனாஃபிக் அல்லவா? அதனால் அவனுடைய சிந்தனைகள் வேறுபட்டதாக இருக்கும், அவனுடைய இஹ்லாஸ் மாறுபட்டதாக இருக்கும். அவன் கொஞ்சமாகத்தான் திக்ர் செய்வான் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான்.